அதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஊருக்கு வர சொல்றேன்? வந்து பொண்ணு பார்க்க சொல்லு, கல்யாணத்துக்கு அப்புறம் போலாம். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் போனா பாடுறா கதிரேசன் ஒரு அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. அதுவே இப்போ போனா கதிரேசன் ஒரு சூப்பர் ஃபிகரை பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்போ உனக்கு அந்த சூப்பர் ஃபிகர்ங்கிறது தேவைப்படுது. ம் ம், சரி போலாம். ஆமா, என் மேல உனக்கு கோவமே வராதா? ஐயோ வராதுங்க. தப்பு பண்ணா அப்ப கூட வராதுங்க. ஏய், எதுக்கு வராது? ஏன் கோவப்பட மாட்டேன்? தப்பு பண்ணா கோவப்படணும். அதை விட்டுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, நான் இன்னைக்காவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா அப்படின்னு நீ என்கிட்ட கேட்ப. அந்த கதையெல்லாம் இந்த மணிமேகலை கிட்ட ஆகாது. தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒரு வேளை பண்ணுனா அப்பவே கோவப்படு, அப்பவே சண்டை போடு, அப்பவே மறந்துடு. என்ன புரிஞ்சுதா? எங்க கோவப்படு, கோவப்படு. வரலங்க. போடா. ஏங்க ஒரு நிமிஷங்க, கோவப்படுறேங்க. வரமாட்டேங்குங்க. அடச்சி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க, கோவப்படுறேங்க இந்த வாட்டி. ஏங்க நான் சொல்றது கேளுங்க. யோ, என்னையா ஆளுனே? என்னதான் கோபக்காரனா இருந்தாலும் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படியா பிடிச்சு தள்ளுறது? ஏமா, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த ஆம்பளைகளுக்கு அடங்கி கிடக்க போறீங்களோ? நீங்க திருந்தவே மாட்டீங்க. போங்க போங்க, எல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படியே பழக்கப்பட்டு. சாரிங்க, தெரியாம. பரவாயில்லையே, இப்படிதான் கோவப்படணும். சரி, நாளைக்கு நான் வீட்ல ரெடியா இருப்பேன். வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லி வீட்டுக்கா? ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன், அங்க வந்துருங்க. வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போ. ஏங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேங்க. வீட்டுக்கு வா. ஏங்க அரசூர்ல இறங்குறது யாருங்க? அரசூர் இறங்குறது, அரசூர் இறங்குறது. அனைவரும் மகனே, என் பையனை விழுப்புரத்து காரத்தூர் சொல்லிருக்க. அப்படியே உன் வீட்டுல இறக்கிட்டு போறோம், உட்காரு. கண்டக்டர் தம்பி, எங்களுக்காக ஒரு ரூல்ஸை மாத்திக்க வேணாம். நீங்க விழுப்புரத்திலே நிறுத்துங்க, எங்க கிட்டயும் கார் இருக்கு. எனக்கு என்ன வந்தது? இதான் ஊரா? இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்ல இருந்து நேரா போனீங்கன்னா ஒரு ஆலமரம் வரும். அங்க இருந்து நேரா போனா தான் நம்ம வீடு. பாட்டி போன். வந்து உங்களுக்கு தோசை ஊத்தி தரேங்க, வந்துகிட்டே இருக்கேன். ஹலோ, அப்பா, நான் விழுப்புரம் கூட்டு ரோடு வந்துட்டேன்ப்பா. நான் ஊரை தாண்டிட்டேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன். சரிப்பா. ஓகே கவி, பாய். வரேங்க. பண்றேன். டைத்துக்கு சாப்பிடுங்க. பாய். என்னது இது? ப்ளீஸ் அடுத்த ஸ்டாப் இறங்கலனே. விழுப்புரம் வந்துருச்சுங்களா? அது போயிடுச்சு சார். போயிடுச்சு. சார் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கலாம். எதுக்கு சார்? இது விழுப்புரத்துல இறங்க வேண்டிய ஆளு, உங்ககிட்ட இது வரைக்கும் வந்துட்டேன். இங்க இறங்கி எப்படி சார் போவீங்க? அரசூர்ல இறங்கி டவுன் பஸ் பிடிச்சு போங்க. ஓகே சார். தம்பி, இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா பாரு. பூஜை மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு குளித்தல.
அதனாலதான் நான் இல்லைன்னா நம்ம ஊர்லயே இறங்கி இருந்திருப்போம். அழாதம்மா. ஆக்சிடென்ட் நடந்துக்கு நம்ம என்னம்மா பண்ண முடியும்? ஏன் சார் ஆக்சிடென்ட் நடக்கணும்? இவன் என்ன தப்பு பண்ணான்? சாகரவாய் சாவனங்க. இவன் இந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டான். ஒரே ஒரு கதிரை டாக்டர் ரொம்ப எங்க இருக்கு? டாக்டர் டாக்டர் நான் திருச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கேன் டாக்டர். நீங்க ஆக்சிடென்ட்ல இறந்துட்டால உடல் உறுப்பு தானே பண்ணிருக்கேன் டாக்டர். நான் அவனை சேர்ந்துதான். அவன் ரொம்ப நல்லவன் டாக்டர். அவளை சாக வைக்கணும். அட்லீஸ்ட் அவன் கண்ணு ஹார்ட் கிட்னி அது உயிரோட இருக்கட்டும் டாக்டர். இதெல்லாம் முடியும். எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதோ இவர் இங்க இருக்கும்போது நம்ம அமுதா கொண்டா இருக்காதுமா. எங்க அவ உங்களை பார்க்க தாங்க வந்தா. அவனுக்கு ஒண்ணும் ஆகலையே. அவ எங்க இருக்கா? ஏன் எல்லாரும் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க எல்லாம் அழக்கூடாது. வெளில வாங்க வாங்க போங்கம்மா, வெளில போங்க. சீக்கிரம் போங்க போங்க. சிஸ்டர் இவரை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் ப்ளீஸ். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சீக்கிரம் வந்துருங்க. போங்க. அமுதா, நான் பேசுறது கேக்குதா? எல்லாமே இப்படி ஒரு சூழ்நிலையில சொல்லுவேன் நான் நினைக்கல அமுதா. நான் உன்னை லவ் பண்ற அமுதா. நீ என் கூட இருந்த வரைக்கும் எனக்கு தெரியாது நான் உன்னை லவ் பண்றேன். என்னை விட்டுட்டு போனது இந்த 6 மாசத்துல குறைஞ்சது 50 தடவையாவது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்று இருப்பேன். வருவாங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் 15B37 சுத்திருப்பேன் தெரியுமா? அமுதா, திருச்சி, இந்த 2 தவிர எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியும் எனக்கு தேடி வருவேன்.